ஹாய், வெல்கம் டு திலு ஆரி கிரியேட்டிவ். இன்னைக்கு கிளாஸ் 38 பார்க்க போகிறோம். இந்த 38 கிளாஸில் நம்ம ஜர்தோசி பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இல்லையா? ஜர்தோசி பற்றி பார்க்குற இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா லேசி டேசி, ஒரு ஃப்ளவர் மாடலில் ஜர்தோசியை வச்சு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் மெத்தடை பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் மாடல் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் அதில் மாடல் 1, மாடல் 2ன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்திங்கன்னா 1 மாடலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே ஹேண்ட் நீடில் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஈவனாக ஜர்தோசிஸை கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு அழகாகவும் இருக்கும், ஈவனாக இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதே மாதிரி ஹேண்ட் நீடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நூலை கோர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் எத்தனை பெட்டல்ஸில் போடலாம் அப்படின்றதையும் நான் 1 by 1 சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான பெட்டல்ஸை நீங்கள் அதே மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி குர்த்தி நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இங்கே பாருங்கள், செயின் ஸ்டிச் போட்ட மெத்தடு தான். உங்களுக்கு எந்த சைடு இந்த பெட்டல் வேணுமோ அந்த சைடு வச்சுட்டு இதோட கார்னர், இங்கே பாருங்கள், இதோட கார்னரில் நீடியில் விட்டு நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் அகெயின் இதோட அடுத்த சைடு, இந்த ஜர்தோசி இங்கே இருக்குது இல்லையா, இதை இப்படி வச்சுட்டு ஜர்தோசிக்கு மேல் சைடு நீடியில் என்ன பண்ணிடணும், கீழே இறக்கிடணும். இப்படி இறக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டல்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போது அடுத்த பெட்டல் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெட்டல்ஸை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ளவருக்கு எனக்கு 3 பெட்டல்ஸ், 4 பெட்டல்ஸு, இல்லை 5 பெட்டல்ஸு, இந்த மாதிரி பெட்டல்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எடுத்துக்கலாம். பெட்டல்ஸ் இப்போ இந்த சிங்கிள் பெட்டல்ஸு போதும், நான் சிங்கிள் பெட்டல்ஸை வச்சு நான் லீஃப்ல மெத்தட்லலாம் கொடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளவர்ஸு, எங்கே எதுக்கேற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணுன்றத நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பெட்டல்ஸ் எங்கே வேணுமோ அதே மாதிரி இதில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த சைடு எனக்கு பெட்டல்ஸ் இந்த சைடு வேணும்னும் போது இதே மாதிரி உள்ள நீடியில் விட்டு அகெயின் அந்த நீடியில் அதுக்கு மேலே அந்த ஜர்தோசிக்கு மேலே விட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இதே தாங்க, நம்ம என்ன ஈவனாக ஜர்தோசிஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து ஃப்ளவரை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஜர்தோசிஸ் எல்லாமே ப்ளவுஸுங்களுக்கு ஆர்டரில் கட் பண்ண ஜர்தோசிஸ் தான், வேஸ்ட் பண்ண வேண்டான்னுட்டு தான் நான் உங்களுக்கு எடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க, ஈவனாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போது 3 பெட்டல்ஸ் கொடுத்துருக்கேன்னா அடுத்த பெட்டல்ஸ் நம்மளுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணோம். இப்போ நான் இங்கே 4 பெட்டல்ஸ் கொடுக்குறேன். அடுத்த ஸ்டெப் 3 பெட்டல்ஸ் கொடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பெட்டல்ஸை க்ரியேட் பண்ணும் போது எந்த மாதிரி ஃப்ளவருக்கு எந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது லாஸ்ட்டு ஃபினிஷிங் நடுவில் நீங்கள் ஸ்டோன்ஸோ இல்லை பீடோ ஏதாவது கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்கிட்ட 3mm பீடு இருக்குது, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பீடை கொடுத்துட்டு அதே மாதிரி பீடை உள் சைடு ஆப்போசிட் சைடாக என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிச்சோம். இது 4 பெட்டல்ஸு. நான் இது 4 பெட்டல்ஸ் மாடலில் நான் செஞ்சுருக்கேன். இப்போது அடுத்து 3 பெட்டல்ஸு. 3 பெட்டலில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டு
பெட்டல்ஸை மட்டும்தான் நீங்கள் வந்து கம்மி பண்ண போகிறீங்க. பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் ஈவனாக வந்து மார்க் பண்ணி எடுப்பேனா தெரியலை அப்படின்றவங்க நீங்கள் ஒரு பென்சிலில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெட்டல்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ளவரை போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவேன் இந்த மாதிரி மார்க் பண்ணா அப்படின்னா நீங்களாவே ஓனாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து 3 பெட்டல்ஸ் மாடலில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் உள்ளே வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க, அவ்வளோதான். இது 3 பெட்டல்ஸு. அடுத்தது பார்க்க போகிறது நம்ம 5 பெட்டல்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் 5 பெட்டல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீடை வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து பீடை வந்து உள்ளே கொடுத்தோம் இல்லையா, நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணிவிடுங்கன்னா பீடை கொடுத்துட்டு நீங்கள் அதை சுற்றி வந்து பெட்டல்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து பெட்டல்ஸை வந்து கரெக்டாக ஈவனாக கொண்டு வருவீங்க சுற்றி. சில பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, ஐயோ நம்ம பீடை இங்கே கொடுத்துட்டோம், இங்கே வந்து பெட்டலை கொடுத்துட்டோம், இங்கே வந்து பீடை கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெட்டல்ஸை கொண்டுட்டு வாங்க. 5 பீட்ஸுக்கு மேலே போகிற எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து பீட்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். பீட்ஸை கொடுத்துட்டு நான் அது மேலே வந்து பெட்டல்ஸை நான் கொடுக்குறேன். நீங்களும் இதே மாதிரியே க்ரியேட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பீட்ஸை நம்ம வந்து கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பெட்டல்ஸை கொடுக்கலாம். பெட்டல்ஸ் வந்து கொடுக்கும் போது நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. நீங்கள் ஒரு சுற்றி வந்து கரெக்டாக வரணும் நம்மளுக்கு ஈவனாக. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இந்த சைடு ஒன்று கொடுப்பீங்க, இந்த சைடு ஒன்று கொடுப்பீங்க, இந்த சைடு 2 கொடுக்கறதுக்கு ஸ்பேஸ் பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஈவனாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கிங் தான். சும்மா பென்சில் எடுத்து ஒரு லைன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் வந்து 5 பெட்டல்ஸை கொடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே வந்து 6, 7 இந்த மாதிரி வந்து நீங்கள் பெட்டல்ஸை கொடுத்து பாருங்கள். ஈஸியாக இருக்கும். மெத்தட் எல்லாமே சேம் தான், ஆனால் வந்து பெட்டல்ஸ் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த 5 பெட்டல்ஸ் மேலே வந்து இப்போ பாருங்கள், ஒரு க்ரீன் டாட் மாதிரி இருக்கு இல்லையா, நம்ம எடுத்திருக்க த்ரெட்டு, அது நம்ம எடுத்திருக்க த்ரெட்டு வந்து கலர் வந்து ப்ளவுஸோட கலரை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சாரியோட கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அது மேலே உங்களுக்கு ஒரு கலர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் லேசி டேசி. இந்த கிளாஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதை க்ரியேட் பண்ணி பாருங்கள். லேசி டேசியில் அடுத்த மாடல் 2ல் வந்து உங்களை பார்க்குறேன் நான். ஓகே, பாய்.